மலைச்சரிவின் நடுவில் பனிமூட்டத்தால் சூழ்ந்த ஒரு காடு. மரங்கள் வளைந்து நின்றன. காற்று மெல்ல இசை போல் வீசியது. மக்கள் அதற்குள் செல்ல பயந்தனர். காட்டின் எல்லையில் கவிதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். தங்க நிற முடியும் பச்சை கண்களும் கொண்டவள் அவள். ஆர்வத்துடன் மாயக்காட்டை பார்த்து அங்கு செல்வதற்கு முடிவு செய்தாள். அப்படி அந்த காட்டில் என்னதான் இருக்கிறது என அவள் அறிய நினைத்தாள். அவள் காட்டுக்குள் நுழைந்ததும் ஒரு கருப்பு பூனை பேசத் தொடங்கியது. "நீ கவிதாதானே? மந்திரக்கல் உனக்காகத்தான் காத்திருக்கிறது" என்றது. கவிதா ஆச்சரியமாக, "என்னது, எனக்காக மந்திரக்கல் காத்திருக்கிறதா?" என கேட்டாள். "ஆமாம், நீதான் மந்திர தேவதையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அநீதியை அழிக்க உன்னால் மட்டுமே முடியும். அதனால்தான் அந்த கல் உன்னிடமே இருக்க தகுதியானது" என பூனை கூறியது. பூனை கவிதாவை ஒரு பழைய மரத்தின் வேரின் கீழ் அழைத்து சென்றது. அங்கே ஒளிரும் மந்திரக்கல் இருந்தது. அந்த ஒளி கவிதாவின் கையில் ஒரு மாயக்கம்பியை உருவாக்கியது. மின்னல் மின்னும் இருளில் டார்கஸ் என்ற மந்திரவாதி தோன்றினான். அவன் கவிதாவை பார்த்து, "அந்த கல்லை என்னிடம் கொடு, அது எனக்கு உரித்தானது" என்றான். கவிதா அதை கொடுக்க மறுத்தாள். அப்போது அந்த மந்திரவாதி கவிதாவை தாக்க முயன்றாள். அப்போது கவிதா தன்னுடைய மந்திர கம்பியை உயர்த்தி, "லுமினா ரா" என சொன்னாள். ஒளி பாய்ந்து டார்கஸை சுற்றி வளைந்தது. இருளும் ஒளியும் மோதின. டார்கஸ் வீழ்ந்தான். ஒளி முழு காட்டையும் மூடியது. மரங்கள் மலர்ந்தன. நீரோடைகள் ஒலித்தன. கவிதா இப்போது மாயக்காட்டின் காவலாளியானாள். அவளும் பூனையும் காட்டு உயிர்களை காப்பாற்றி வாழ்ந்தனர்.